ஃப்ரம் சீசன் 4ல பல கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இதுவரை ரிவீல் பண்ணப்பட்ட மிஸ்ட்ரியை விட ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் லேக் ஆஃப் டியர்ஸ் அண்ட் ஜிம்மோட ரிட்டர்ன். ஃப்ரம் சீசன் 4 எபிசோட் 2 பார்த்தவங்களுக்கு எதுக்காக ஜிம் லேக் ஆஃப் டியர்ஸை ஈத்தனை ஃபைண்ட் பண்ண சொன்னாரு, வந்தது உண்மையிலேயே ஜிம் தானா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ற விதமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சீசன் 4 எபிசோட் 2ல ஜிம், இப்போதைக்கு இவரை ஜிம்னே வச்சுப்போம், எண்ட்ல இவர் ரியல் ஜிம்மா இல்லையா அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஜிம் வந்து ஈத்தன் கிட்ட, நம்ம இங்க வந்த நைட் உனக்கு லேக் ஆஃப் டியர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்தது, உனக்கு அந்த ட்ரீம் வந்ததுக்கான ரீசனே இங்க அந்த லேக் ஆஃப் டியர்ஸ் இருக்கு, அதை ஃபைண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. அந்த ட்ரீம்ல ஈத்தன் ஜஸ்ட் அவன் லேக் ஆஃப் டியர்ஸா பார்த்தேன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் விக்டரோட டிராயிங்ஸை தாண்டி அதுல பெருசா எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. அதனால லேக் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எபிசோடு 1ல ஜூலி சொன்ன ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும். எபிசோடு 1ல ஜூலி ஈத்தனுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்லியிருந்திருப்பா. அதுல நார்மன் அப்படின்னா ஈத்தனோட டாய், அந்த நார்மன் வந்து சாகர மாதிரி ஒரு ஸ்டோரியை ஜூலி சொல்லியிருந்திருப்பா. ஆனா ஈத்தன் வந்து நார்மன் சாக கூடாது, லேக் ஆஃப் டியர்ஸ்ல இருந்து ஃபேரிஸ் வந்து நார்மனை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். லேக் ஆஃப் த டியர்ஸ் அப்படிங்கிறது ஈத்தனோட ஃபிளைட் ஆஃப் தி க்ரோமனக்கல் அப்படிங்கிற புக்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஜூலி சொன்ன இந்த ஸ்டோரியை வச்சு அந்த லேக் ஆஃப் த டியர்ஸ் அப்படிங்கிறது இறந்தவங்களை ஹீல் ஆர் ரெசரெக்ட் பண்ற ஒரு பிளேஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சீரீஸ்ல ஈத்தன் ஃபேரிஸ பத்தி சொல்லும்போது ஈத்தன் அவன் ஒரு இன்னசென்ட் சைல்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றதுனால ஃபேரிஸ் வந்து நார்மனை காப்பாத்துவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். பட் ஹிஸ்டாரிக்கலாவும் சரி மித்தாலஜிக்கலாவும் சரி ஃபேரிஸ் வந்து குழந்தைங்களை கடத்திட்டு போக வர மாதிரியான கிரியேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம்லயுமே நம்மளால எதையுமே நம்ப முடியாது. இங்க குட் அப்படிங்கிறது கூட சம்டைம்ஸ் ஈவிலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த மான்ஸ்டர்ஸே ஹியூமன் ஃபார்ம்ல இருந்து தான் எல்லாரையும் போட்டு தள்ளுது. பார்வேட்ரி என்னதான் போர்ட்டலா இருந்தாலும் அது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால அந்த ஃபேரிஸ் அப்படிங்கிறது ஈவிலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இதனால ஈவன் ஈத்தன் லேக் ஆஃப் டியர்ஸை ஃபைண்ட் பண்ணாலும் அது ஒரு ட்ராப்பா இருக்கலாம். இதை தாண்டி இன்னொரு சீன்லயுமே ஈத்தன் இந்த லேக் ஆஃப் டியர்ஸை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கான். எபிசோட் 4ல ஈத்தனும் ஜிம்மும் டைனருக்கு சாப்பிட வந்திருந்திருப்பாங்க. அந்த சமயம் ஈத்தன், இனிமே நம்ம இங்க தான் இருக்க போறோமா அப்படின்னு ஜிம் கிட்ட கேட்டிருந்திருப்பான். ஜிம், இது ஒரு வெக்கேஷன் மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு ஈத்தன், ஐ திங்க் இட்ஸ் ப்ராபபிலி எ குவெஸ்ட் லைக் எ ஹீரோஸ் குவெஸ்ட் அப்படின்னு சொல்லி, நார்மன் லேக் ஆஃப் டியர்ஸுக்கு போற மாதிரி நாமளும் இங்க யாரையாவது சேவ் பண்ணணும், அப்பதான் நம்மளாலையும் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இதுல இருந்து மேபி அந்த லேக் ஆஃப் டியர்ஸ் அப்படிங்கிறது அந்த அன்குயி சில்ட்ரனை காப்பாத்துறது ஆர் ஜிம்மை காப்பாத்துறதுக்கான ஒரு பிளேஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சீசன் 2ல ஃபாத்திமா எல்ஜினோட ப்ராக்சியா இருக்கும்போது எல்ஜின் வந்து எங்க பக்கத்துல ஏதாவது வாட்டர் லேக் ஆர் பாண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். அதுக்கு ஃபாத்திமாவும் பிரண்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு குளத்தை காமிச்சு, இங்க ஒரு குளம் இருக்கு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். அதுக்கு எல்ஜின், என்னோட ட்ரீம்ல பார்த்தேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான். ஆனா இங்க எல்ஜினோட ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது அவன் ட்ரீம்ல பார்த்த லேக் இதுவா இருக்க வாய்ப்பு இல்ல. மேபி அவனும் அந்த லேக் ஆஃப் டியர்ஸை தான் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈத்தன் அண்ட் எல்ஜின் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ட்ரீம் வரும்போது சீசன் வந்திருக்கும். இதை தாண்டி விக்டரோட டிராயிங்லயுமே அப்பப்போ ஒரு லேக்கை காமிச்சிருப்பாங்க, அதுவுமே மேபி லேக் ஆஃப் டியர்ஸா இருக்கலாம். பட் பர்டிகுலரா இந்த டிராயிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பைடர் தண்ணிக்கு மேல இருக்கிற மாதிரியும், இந்த டிராயிங்ல அந்த குளோபுக்கு மேல ஒரு ஸ்பைடர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த ட்ரீம்லயுமே ஈத்தன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, somebody screamed பிகாஸ் சீலிங்ல இருந்து ஒரு ஸ்பைடர் கீழே வந்தது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸ்பைடர் அப்படின்னு ஈத்தன் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால பாய்ட் அண்ட் சாரா அந்த உட்ஸுக்கு ஃப்ரம் மிஸ்ட்ரிக்கான ஆன்சர்ஸை தேடி போகும்போது அவங்க ஒரு ஸ்பைடர் வெப்பை பார்த்துருந்துருப்பாங்க. அதுல பாய்ட் அவரோட ஒய்ஃப் ஆபியுமே அந்த ஸ்பைடர் வெப்ல மாட்டி இருக்கிற மாதிரி பார்த்துருந்துருப்பாரு. இதனால இந்த டவுன்ல இறந்து போனவங்களோட சோல்ஸ் எல்லாம் அந்த லேக் ஆஃப் டியர்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு ஸ்பைடர் வெப்ல ஸ்டக் ஆகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு தியரி இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஈத்தன் சொன்ன அந்த ஃபேரிஸ் ரெஃபரன்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஹீலிங் ஆர் ரெசரக்ஷன் பாயிண்டா இருக்கலாம். ஆனா இந்த டவுன்ல குட்னு நினைக்கிற பல விஷயங்கள் ஈவிலா இருக்கிறதுனால அந்த லேக் உண்மையாவே ஒரு குட் பிளேஸா இல்ல ஒரு ட்ராப்பா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை தாண்டி ஆன்லைன்ல இந்த லேக் இறந்து போன சோல்ஸோட கிரீஃப் அண்ட் கண்ணீரால உருவானதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த அன்குயி சில்ட்ரனையே எப்பயுமே ட்ரவுனட் அப்பியரன்ஸ்லயே தான் காமிச்சிருப்பாங்க, லைக் தண்ணில மூழ்கி இறந்த மாதிரி. அதனால மேபி இந்த லேக் இந்த அன்குயி சில்ட்ரனோட பிரிசன் ஆர் டோம்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் ஹியூமன்ஸா இருந்தப்ப பண்ண அந்த ரிச்சுவலே இந்த லேக் ஆஃப் டியர்ஸ்ல நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லேக் ஆஃப் டியர்ஸ் ஒருவேளை இந்த டவுனோட டைம் ஆங்கரா கூட இருக்கலாம். அதாவது இது ஒரு சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி போன சீசன்ல நமக்கு டேபிதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்களும் ஜேடும் ஒரு முறையும் ரீஇன்கார்னேஷன் எடுத்து அந்த 7 சில்ட்ரனை காப்பாற்ற வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த சைக்கிள் அந்த லூப்பை தொடர்ந்து இயங்க வைக்கிற ஒரு டைம் ஆங்கர் ஆர் இந்த டவுனோட ஒரு ஹார்ட் மாதிரி இந்த லேக் ஆஃப் டியர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த சில்ட்ரனும் ஒருவேளை இங்க தான் சாக்ரிஃபைஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க சோல்ஸும் இங்கே
ஸ்டக் ஆகி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கூட அந்த சில்ட்ரனை காப்பாத்துற வர சேம் நைட்மேர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி சொல்லப்படலாம். ஒருவேளை ஈத்தன் அந்த லேக்கை ரீச் பண்ணி ஏதாவது ராங் டிசிஷன் எடுத்தா அப்படின்னா அது இந்த டவுனோட லூப் உடைக்கிறதுக்கு பதிலா ரீசெட் ஆர் நியூ லூப்பை கிரியேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இந்த சீரீஸ்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட்டையும் லைக் ஃபாரவே ட்ரீ, ஹீரோஸ் குவெஸ்ட் அப்படின்னு எல்லாத்தையும் ஈத்தன் வந்து ஃபிளைட் ஆஃப் தி குரோமனக்கல் அப்படிங்கிற புக்ல இருக்கிற ஸ்டோரியோட தான் கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்திருப்பான். இந்த ஃபிளைட் ஆஃப் தி குரோமனக்கல் அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ்க்கான ஒரு லிட்டரல் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஈத்தனும் டாபிதாவும் டைனர்ல இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க அவங்களுக்கு அவங்க ஜிம்முக்கு மேக் பண்ண பிரேஸ்லெட் கிடைச்சிருந்திருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஈத்தன் என்ன சொல்லியிருந்திருப்பான் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ரூம் கேவன் ஆஃப் த லோன்லி டிராகன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம குரோமனக்கல் வந்து ரெயின்போ ஸ்கைல தொலைஞ்சு போகும்போது ஒரு கேவன்ல அந்த குரோமனக்கல் ஒரு லோன்லி டிராகனை கண்டுபிடிச்சிருக்கா. அந்த கேவன் அப்படின்னா கேவ், அந்த கேவ்ல இருந்த ஸ்டஃப் எல்லாமே யாருக்கும் தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறியப்பட்டது தான். ஆனா அந்த லோன்லி டிராகனுக்கு அது எல்லாமே ஒரு ட்ரெஷரா இருந்திருக்கு. அதை தாண்டி அதுல அந்த ரெயின்போ ஸ்கைக்கான மேப்புமே இருந்திருக்கு. அந்த மேப்பை அந்த லோன்லி டிராகன் குரோமனக்கலுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கு. இதை நாம ஒருவேளை அந்த கேவ்ல கூட இவங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விக்டரோட டிராயிங் கூட ஈத்தனுக்கு ஒரு மேப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த புக்கை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நீங்க என்கிட்ட கேட்கலாம். பட் இது ரியல் புக் இல்ல, ஃப்ரம் யூனிவர்ஸுக்குன்னு தனியா எழுதப்பட்ட புக். ரியல் வேர்ல்டுல இப்படி ஒரு புக் இல்ல, சீரீஸ்குள்ள மட்டும்தான் இருக்குது. சீசன் 4 எபிசோட் 2ல ஈத்தன் மீட் பண்ண ஜிம் ரியல் ஜிம்மா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜிம் இறந்ததை நம்ம பார்த்தோம். மேனினிலோ ஜிம்மோட த்ரோட்டை கட் பண்றது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் டேவே பான்ல ஜிம்மோட பாடியை போட்டிருந்திருப்பான். அதனால இது ரியல் ஜிம்மா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்ப வந்தது யாரு அப்படின்னா ஒன்னு நமக்கு பாய்டுக்கு வந்து ஃபாதர் கேட்ரி விஷன்ல வந்திருப்பாரு. அதே மாதிரி தான் ஜேடுக்கும் அந்த பார்டெண்டர் விஷன்ல வந்திருந்திருப்பாரு. அந்த மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த ஹாலுசினேஷனா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜிம் இறந்து அவரோட சோல் இந்த டவுனை விட்டு வெளியே போறதுக்கான ஆன்சர்ஸை தெரிஞ்சு அதை ஈத்தன் கிட்ட சொல்றதுக்காக இந்த டவுனோட ஏதோ ஒரு என்டிட்டி கூட ஒரு டீலை போட்டு ஈத்தனை மீட் பண்ணி அந்த லேக் ஆஃப் த டியர்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்லி இருந்திருக்கலாம். இதுக்கு அதிகமாவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜிம் ஈத்தன் கிட்ட பேசும்போது அவர் எதையோ பார்த்து அவசரமா ஈத்தன் கிட்ட அவனோட ட்ரீமை பத்தி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் இல்ல அப்படின்னா மேனினில மாதிரி அந்த டவுனோட இன்னொரு ஈவில ஈத்தனை மேனிபுலேட் பண்றதுக்காக ஜிம்மோட ஃபார்ம்ல வந்து ஈத்தனோட ட்ரீமை யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன இந்த லேக் ஆஃப் டியர்ஸ் பத்தி நினைக்கிறீங்க? உங்களோட தியரிஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எபிசோட் 2 பிரேக் டவுன்லயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த டவுனோட மிஸ்ட்ரியை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலி எபிசோட் 2ல சொல்லப்பட்ட இந்த லேக் ஆஃப் டியர்ஸ் பத்தியும் ஜேட் ஒரு டைம் லைன்லயும் ஒரு பிளேஸ் கிரியேட் ஆனது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. அதையும் தான் நான் அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதி இருந்திருக்கேன். எபிசோட் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்பினாதான் நெக்ஸ்ட் எபிசோட் பிரேக் டவுன் சீக்கிரமா வரும். உங்களுக்கு எப்படி அடுத்த எபிசோட் பிரேக் டவுன் சீக்கிரமா வேணுமா இல்ல லேட்டா வேணுமா அப்படிங்கறத யோசிச்சு நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க.